So இப்போ dy by dx னா e power x ஓட டிஃபரன்ஷியேஷன் e power x. So e power root 3x. பட் இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு? root 3x இருக்கு. அப்ப root x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். So root x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by 2 root x root 3x. பட் 2 root x கிடையாதுங்க. x க்கு பதிலா என்ன இருக்கு? 3x. அப்ப அகைன் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல. So 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3. So அப்ப ஆன்சர் என்ன வரும்? So 3 into e power root 3x divided by 2 root 3x. திவேஷ் டவுட் இருந்தா மட்டும் ஆடியோ ஆன் பண்ணுங்கப்பா, இல்லாட்டி ஆடியோ ஆஃப் பண்ணிருங்க. So into 2 root 3x. ஓகே, புரியுதா பாருங்க. சார் லாஸ்ட் ஸ்டெப் ஒரு வாட்டி சொல்றேன். அப்ப y is equal to x into modulus x நெகட்டிவ்ன்றதுனால என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் தான் வரும். அப்ப ஆன்சர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx equal to minus 2x. அதில் கன்ஃபியூஷன் வருது. இதெல்லாம் நம்ம கண்டினியூட்டில ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான், நியூ கான்செப்ட் கிடையாது. கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டூ சைட்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க எக்ஸும் ஒய்யும் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா nx பவர் n மைனஸ் ஒன். ஸோ 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஒன்னு வந்துடும். ஓகே, அகைன் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 2x பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸோ 2y இன்டூ dy by dx. ஸோ ஈக்குவல் டு அகைன் uv ஃபார்முலா. ஸோ u இன்டூ v dash பிளஸ் v இன்டூ u dash. ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்ப dy by dx நம்ம ஃபைண்ட் பண்ணோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சொல்லுப்பா. சார் இதுல வந்து இந்த சைடு இருக்க ஸ்கொயர் அந்த சைடு ரூட்டை எடுத்துக்க முடியாதா சார்? என்னப்பா? என்னது புரியல, என்ன கேட்டீங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல சார், அந்த ஸ்கொயரை நம்ம வந்து அந்த சைடு ரூட் ஓவர் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்க முடியாதா சார்? ரூட் ஓவர் எக்ஸ் ஒய்னா எப்படி? இந்த ரைட் சைடு கீழே டினாமினேட்டர் சொல்றீங்களா? இல்ல சார், அந்த சைடு எக்ஸ் ஒய் ரூட் எக்ஸ் ஒய்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாதா சார்? ஓ, ரெண்டு பக்கமும் நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா ஆமா சார். ரெண்டு பக்கம் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ஒய். சரி, அப்ப அப்ப சரி, அப்ப எடுத்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இங்க ரூட். அப்ப நீங்க ரூட் எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி வரும். எஸ் சார். அப்படி ஸ்கொயர் எடுக்காதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறத அப்படி எடுத்து போட வேண்டாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்பயுமே இந்த ரூட் வேல்யூ இருக்கும்போது மட்டும், ரூட் வேல்யூ இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம போட்டாகணும். இ பவர் ரூட் எக்ஸ் இன் கேஸ் ரூட் ஆஃப் இ பவர் ரூட் எக்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வரும்போது டபுள் ரூட் வரும்போது அப்ப ஸ்கொயர் எடுங்க. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஸ்கொயர் கொடுத்துருக்கிறது நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்காதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி அப்படி சால்வ் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்கொயர் ரூட் இருந்தால் தான் ஸ்கொயர் பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் இருக்கிறது ஸ்கொயர் ரூட் எடுக்காதீங்க மேக்ஸிமம். ஏன்னா இதுக்கவே நமக்கு இதுதான் டைரக்ட் ஃபார்முலாவே இருக்கு. எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா nx பவர் n மைனஸ் ஒன் டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. ஸோ அகைன் அது எதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க? எஸ் சார். ஸோ எக்ஸ் இன்டூ dy by dx பிளஸ் ஒய் இங்க இருந்துரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 இன்டூ 2 ஸோ 4. இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இன்டூ என்ன வந்துடும்? எக்ஸ். இப்போ இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ அகெயின் ஸோ 4. ஸோ 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்துலையும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்ன்றது காமனா எடுத்துடலாம். ஏன்னா ரெண்டுத்துலையுமே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துடும்ல. ஸோ இங்கேயும் அப்போ இங்கேயும் வந்து 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, 4 காமனா இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டுத்துலையும் வரும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு? ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கு. ஏற்கனவே 2 இன்டூ 2 4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்தாச்சு. அப்போ என்ன மட்டும் இருக்கு? ஒய். ஸோ ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ என்ன பண்ணும்? டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிற டேர்ம் ஃபுல்லாக ஒரு சைட் கொண்டு வாங்க, ரிமைனிங் தான் ரைட் சைட் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆயிடும் உங்களுக்கு? 4 இன்டூ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் காமனா எடுத்தீங்கன்னா ஸோ 4 இன்டூ
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? ஸோ ஒய் மைனஸ் ஸோ 4x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ dy by dx ஃபைண்ட் பண்ண அவ்வளோதான். ஸோ dy by dx equal to y minus 4x into x square plus y square. So divided by so 4 into x square plus y square into y minus 6. அவ்வளோதான். புரியுதா? பாருங்க, இதை ஸ்டெப் டவுட் இருக்கான்னு பாருங்க. ஸோ டேன் இன்வெர்ஸோட ஃபார்ம்ல டேன் இன்வெர்ஸ் வெளியே கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். நான் நேற்று நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். இங்க டேன் இன்வெர்ஸ் வருதுன்னா இங்க பிராக்கெட் குள்ள வர ஃபங்க்ஷன் ஒன்னு காட்டா இருக்கும், இல்லாட்டி டேனா இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் தீட்டா தீட்டான்னு போட முடியும். அப்ப இந்த இடத்துல நமக்கு 1 பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ 1 பிளஸ் காஸ் எக்ஸோட ஃபார்முலா ஸோ 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. சைன் எக்ஸோட ஃபார்முலா ஸோ 2 சைன் எக்ஸ் பை 2 இன்டூ காஸ் எக்ஸ் பை 2. ஓகே, இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ 2 2 கேன்சல், ஒரு காஸ் வேல்யூ ஒன்னு கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? ஸோ காஸ் எக்ஸ் பை 2 சைன் எக்ஸ் பை 2. ஸோ காஸ் பை சைன் அப்படின்றது என்னது? காட். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் காட் எக்ஸ் பை 2. ஓகே, ஸோ காட் எக்ஸ் பை 2னா நமக்கு காட் அப்படின்றது எப்படி எழுதலாம்? டேன்ல ஒன்று டேன் இன்வர்ஸ் வந்ததுன்னா டேன் வந்ததுன்னா டைரக்டா எக்ஸ் பை 2 எழுதிடலாம். காட் வந்ததுன்னா டேன் 90 மைனஸ் தீட்டா. ஏன்னா நமக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் தான் ஃபார்முலா எக்ஸ்னு வரும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் 90 மைனஸ் எக்ஸ் பை 2. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan என்ன ஆயிடும் உங்களுக்கு? x. ஸோ பை பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2. இப்போ தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy பை dx இஸ் ஈக்குவல் டு ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பை 2. இல்லாட்டி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதுல இங்க 1 எடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட் மட்டும் 1 பை 2 வெளியே எடுத்துருங்க. 1 பை 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? ஸோ 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 1 பை 2. புரியுதா? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க ஸ்டெப்ல. இப்போ இங்க காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கு, நமக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அப்போ இது இங்க டேன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டேன் இன்வர்ஸ் வந்தா ஒன் டேன் காட் வரும். அப்போ இந்த இடத்துல ஹோல் ஃபங்க்ஷன் நம்ம எதால டிவைட் பண்ண போறோம்? ஸோ காசால டிவைட் பண்றோம். ஸோ எதுக்காக காசால டிவைட் பண்றோம்னு பாருங்க. நான் காசால டிவைட் பண்ணா இங்க 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அகைன் டிவைட் பண்ணோம்னா 1 அடுத்து டேன் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலா வந்துருச்சு உங்களுக்கு? tan x மைனஸ் y. ஸோ tan x மைனஸ் y ஓட ஃபார்முலா tan x மைனஸ் tan y டிவைடட் பை 1 பிளஸ் tan x இன்டூ tan y. அப்போ இந்த இடத்துல 1க்கு பதிலாக நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? tan பை பை 4. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஸோ 1க்கு பதிலாக ஸோ tan பை பை 4 மைனஸ் tan x டிவைடட் பை ஸோ tan பை பை 4 பிளஸ் சரி இதுக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா ஃபார்முலா வந்து நமக்கு tan x மைனஸ் tan y டிவைடட் பை 1 பிளஸ் tan x இன்டூ tan y. அப்போ இந்த இங்க பக்கத்துல எது இல்லைன்னா இந்த 1ன்னு அர்த்தம். அப்போ இங்க tan பை பை 4 எழுதிக்கலாம், இங்க இன்டூ tan x. ஓகே, ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஸோ tan x மைனஸ் tan y. ஸோ tan பை பை 4 மைனஸ் x. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan x இஸ் ஈக்குவல் டு பை பை 4 மைனஸ் x. இப்போ பை பை 4 மைனஸ் x செக் பண்ணுங்க. ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு ஸோ கான்ஸ்டன்ட் மைனஸ் 1. இது ஆன்சர். புரியுதா பாருங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 6x இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸோ இங்க என்ன வந்துடும்? ஸோ 2 இன்டூ 3x. ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ 3x அப்படின்றது நமக்கு எப்படி வந்துடும்? ஸோ சைன் தீட்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல 3x அப்படின்றது சைன் தீட்டா போட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ஃபங்க்ஷன்? ஸோ y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸோ 2 இன்டூ சைன் தீட்டா ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 தீட்டா. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 தீட்டான்றது ஸோ தீட்டா. ஸோ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும்?
ஸோ 2 theta. ஓகே, ஸோ இப்போ 3x ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? 3x ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு 2 theta கிடைச்சிருக்கு. அப்போ theta இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்ப்பா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3x sin inverse. sin inverse of 3x. Okay, sin inverse of 3x. அப்போ y is equal to 2 into sin inverse of 3x. இப்போ இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னது? sin inverse of x. ஸோ sin inverse of x ஓட டிஃபரன்ஷியேஷன் sin inverse of x என்ன வரும்? 1 by root of 1 minus x square. காஸ்க்கு வந்து மைனஸ் வரும், சைனுக்கு. ஸோ dy by dx is equal to, ஸோ 2 into 1 by root of 1 minus xன்றது இந்த இடத்துல என்ன இருக்கு? ஸோ 3x. ஸோ அப்போ 3x the whole square வரும். ஓகே, பட் எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க? 3x இருக்கு. அப்போ 3x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர், ஸோ dy by dx is equal to 6 divided by root of 1 minus 9x. That's புரியுதுங்களா? ஸோ இதுவும் புக் கொஸ்டின் கான்செப்ட் தான். இந்த கொஸ்டின் கான்செப்ட் இது, பட் இந்த இங்க விட்டுருக்காங்க பாருங்க, இந்த சம் கான்செப்ட் கொஸ்டின் நம்பர் 14 இதே தான். பட் ஆனா இதுல வந்து டைரக்டா எக்ஸ் எக்ஸ் கோயின் பிடிச்சிருக்காங்க இந்த கொஸ்டின்ல 14ல. பட் இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல 6x பிடிச்சிக்கிட்டாங்க. நாம என்ன பண்ணோம்? இங்க இருக்கிற 9x ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 into 3x பிரிச்சு போடணும். அவ்வளவுதான். 14 இதுவும் ஒரே கான்செப்ட் தான். புரியுதா பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில சைன் ஏ, ஒய்க்கு பதில சைன். எதனால அப்படி மாத்திரம்? ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்போ இந்த இடத்துல ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவோட ஃபார்ம்ல என்ன வரும்? ஸோ காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஃபங்க்ஷனா மாறிடும்? காஸ் ஏ பிளஸ் காஸ் பின்னு ஃபங்க்ஷன் மாறிடும். அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கேயுமே எக்ஸுக்கு பதில சைன் ஏ மாத்தினோம்னா சைன் ஏ மைனஸ் சைன் பி ஃபார்முலா வந்துடும். அப்ப நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா காஸ் ஏ பிளஸ் காஸ் பியோட ஃபார்முலாவும் தெரியும், சைன் ஏ மைனஸ் சைன் பியோட ஃபார்முலா தெரியும். இதுவும் நம்ம 11th தான் படிச்சிருப்போம். ஸோ காஸ் ஏ நேற்று அந்த 15 ஃபார்முலா சொன்னோம் பாத்தீங்களா? ஸோ அதுலயுமே இது கண்டினியூஸா ஒரு 4 ஃபார்முலாஸ் வரும். ஸோ காஸ் ஏ பிளஸ் காஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஏ பிளஸ் பி பை 2 இன்டூ காஸ் ஏ மைனஸ் பி பை 2. ஸோ அந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ சைன் ஏ, அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் பி. ஓகே, ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ ரூட் ஆஃப் 1 minus sin square a plus root of 1 minus sin square b. Okay, so root equal to a into x என்றது sin a minus y என்றது sin b. எதுக்காக இப்படி மாத்திரம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ cos square a ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos a ன்னு வந்துடும். அடுத்து எங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா cos square b கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos b ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு a into sin a minus sin b. ஓகே, ஸோ இப்போ காஸ் ஏ பிளஸ் காஸ் பி, காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஒய். ஸோ ஃபார்முலா என்னது உங்களுக்கு? ஸோ 2 காஸ் ஏ பிளஸ் பி பை 2 இன்டூ காஸ் ஏ மைனஸ் பி பை 2. ஓகே, ஸோ ஈக்குவல் டு ஏ இன்டூ சைன் ஏ மைனஸ் சைன் பி ஃபார்முலா. ஸோ 2 சைன் ஏ மைனஸ் பி பை 2 இன்டூ காஸ் ஏ பிளஸ் பி பை 2. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கேன்சல் பண்ணிடலாம்? ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து காஸ் ஏ பிளஸ் பி பை 2 கேன்சல். ஸோ 2 கேன்சல். அடுத்து என்ன கேன்சல் ஆகும்? காஸ் ஏ பிளஸ் பி பை 2 கேன்சல். ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? ஸோ காஸ் ஏ மைனஸ் பி பை 2 டிவைட் இன்டூ சைன் ஏ மைனஸ் பி பை 2 மட்டும் இருக்கும். அப்போ இது லெஃப்ட் சைட்ல வரும்போது ரெண்டுமே ஏ மைனஸ் பி பை 2 தான் இருக்கு. ஸோ காஸ் டிவைடட் பை சைன் அப்படின்றது உங்களுக்கு என்னது? காட். ஸோ காட் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? டிஒய் பை டிஎக்ஸ் தான் ப்ரூவ் பண்ணும். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் காட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, ஸோ ஏ மைனஸ் பி, ஸோ டிவைடட் பை 2. ஓகே, அப்போ ஏ மைனஸ் பி பை 2 இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அவங்க ப்ரூவ் பண்ண சொல்றது டிஒய் பை டிஎக்ஸ் வருதா? ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ ஏ மைனஸ் பின்னு வருது. ஸோ ஏ அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஏன்னும் போது, ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் பின்னா, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ
ஆர் 2 into cot inverse of A. ஸோ லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா ஸோ 2 into cot inverse of A equal to, ஸோ ஏன்றது என்னது sin inverse of X plus Bன்றது sin inverse of Y. ஓகே, ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ dy by dx. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜீரோ தான். காட் இன்வர்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஃபங்க்ஷன் வந்து டோட்டலா ஜீரோ ஆயிடும். ஸோ இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by root of 1 minus x ஸ்கொயர். ஓகே, அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ ஏ மைனஸ் பி தானே, பிளஸ் போட்டிருக்கானே. ஏன்றது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் பின்றது சைன் இன்வர்ஸ் ஒய். அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்றது 1 by root of 1 minus y ஸ்கொயர் இன்டூ அகைன் இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், திருப்பியும் dy by dx. ஓகே, இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது dy by dx தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா dy by dx மட்டும் அப்படியே இருக்கட்டும். இதை எல்சிஎம் எடுத்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், ஸோ ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் into root of 1 minus y square. So இங்க cross multiply பண்ணீங்கன்னா so root of 1 minus y square minus root of 1 minus x square into dy by dx. Okay, என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, dy by dx equal to root of 1 minus y square by x square. So இப்போ இதை தனித்தனியா நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், so இதே தான் கிடைக்க போகுது. அப்போ இதை டைரக்டாவே இங்கே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ dy by dx equal to, ஸோ இதை அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. ஸோ லெஃப்ட் சைட் கொண்டு வரீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இது நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன ஆயிடும், 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். என்ன சொல்றது புரியுதுங்களா? இந்த டோட்டல் டேர்ம் அப்படியே லெஃப்ட் சைட் பாசிட்டிவ் கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் சைட் பாசிட்டிவ் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிடும், 1 by root of 1 minus y square into dy by dx வந்துடும். ஓகே, அப்போ dy by dx டினாமினேட்டர் இருக்கிற root of 1 minus y square மட்டும் நியூமரேட்டர் root of 1 minus y square by root of 1 minus x square. புரியுதா பாருங்க, இதை ஸ்டெப் டவுட் இருக்கா பாருங்க. கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க எக்ஸ் ஃபங்க்ஷன் ரெண்டுமே சைன் தீட்டா தான், கரெக்ட் தான். பட் இங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் எக்ஸ் ஒன்று இருக்கு எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ்ன்றது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ எதுக்கு சம்மந்தம் இல்லாம ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதுறோம் அப்படின்னா, எனக்கு இங்க ஏற்கனவே ரூட் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்கு. அப்ப ரூட் எக்ஸ்க்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் நான் ரீப்ளேஸ் பண்ணும், எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன், சைன் தீட்டா. ஓகே, இப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 1 minus root x whole squareங்கும் போது அது 1 minus x ஆயிராதா சார்? அதுதான், அந்த எக்ஸ் தான் நான் ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்றப்பா. இப்போ ஏற்கனவே இங்க எக்ஸ் இருந்தது, சரிங்களா? ஆமா தானே? இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன், ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு போடுறேன். ஏன்னா ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் தானே, அப்போ 1 மைனஸ் எக்ஸ் தான். ஓகே, இப்ப ரூட் எக்ஸ் அப்படின்றத நம்ம சைன் தீட்டா போடுறோம். அதே மாதிரி அனதர் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, எனக்கு எக்ஸும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரூட் எக்ஸ் மட்டும் தான் எனக்கு எல்லாத்துலயும் நான் சைன் தீட்டா போட முடியும். எக்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றோம், எக்ஸ் ஈக்குவல் டு சைன் பை. இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண இந்த இடத்துல. ஏன் அப்படி போட்டோம்னா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில சைன் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வந்துடும், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். மைனஸ் அகைன் ரூட் எக்ஸ் அப்படின்றது ஸோ சைன் தீட்டா தானே, ஆமா சைன் தீட்டா இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். ஸோ இப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸோ சைன் பை இன்டூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பைனா காஸ் ஸ்கொயர் பை, ஸோ காஸ் பை. இப்போ என்ன ஃபார்முலா இருந்துச்சு இது, இப்போ டோட்டலா ரெண்டு இது என்ன ஃபார்முலா இது, sin theta cos pi minus sin theta cos pi. இது என்ன ஃபார்முலா இருக்கு பாப்போம். இது ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா இது தெரியலீங்களா, sin a cos b minus cos a sin b. என்ன ஃபார்முலா, sin a cos b minus cos a sin b equal to sin a minus b. sin a minus b. ஓகே, so sin inverse of sin a minus b. அப்ப ஏன்றது இந்த இடத்துல உங்களுக்கு என்னது பை மைனஸ் தீட்டா. அப்ப sin inverse of sin தீட்டான்னு வந்துடும். ஸோ அப்போ பை மைனஸ் தீட்டா.
இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு dy பை dx இஸ் ஈக்குவல் டு இது நமக்கு கான்ஸ்டன்ட் தான். ஸோ 0 மைனஸ் தீட்டான்றது என்ன வந்துடும்? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். ஓகே, சைன் தீட்டானா தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கேயும் டிஃபரன்ஷியேஷன் போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. ஏன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் தான் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை. அப்போ இங்க ரூட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். அப்போ 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த இடத்துல என்னது? ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் dy பை dx. அப்போ ரூட் எக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா? ஒன்று சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை, பையோடதும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வரும்ல. சாரி, ஒரு நிமிஷம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பையும் இருக்கு டீட்டாவும் இருக்கு. ஸோ அப்போ பையுக்கு பதிலையும் நீங்க ரைட் சைட்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் தான் வரும். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு என்னதான்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். தீட்டாக்கு பதிலாக என்ன வரும்? ரைட் சைட்ல வரும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். அப்போ ரெண்டுமே ஃபங்க்ஷன் வரும். இப்போதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போதான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் இருக்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்ன்னு வரும். ஆக்சுவலா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்ப எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? ரூட் எக்ஸ் இருக்கு. அப்ப நம்ம திருப்பி என்ன பண்ணோம்? ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் 1 பை 2 ரூட் எக்ஸ். அப்ப என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இங்க ரூட் எக்ஸ் இருக்கும். ஸோ ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1 பை 2 ரூட் எக்ஸ். ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ 1 divided by root of 1 minus x square minus 1 divided by root of இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x minus x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x square. புரியுதா பாருங்க. ஸோ எதனால இந்த இடத்துல இப்ப நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்